أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تفكروا في خلق الله ولا تفكروا في ذات الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் பேரருளால் பரக்கத் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் அருளையும் மன அமைதியையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பாவங்களை எல்லாம் விட்டு மன்னிக்கப்பட்டவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக ஒரு நிமிட சிந்தனை உலகத்தை புரட்டி போடும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் வானத்திலும் பூமியிலும் கோடான கோடி படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் மனிதனை தலை சிறந்த படைப்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். தன்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமியினை அல்லாஹ் வானவர்களை ஆக்கவில்லை, நம்மை விட பலம் வாய்ந்த ஜின்னுகளை அல்லாஹ் ஆக்கவில்லை, எந்த பாவங்களும் செய்யாத மலக்குமார்களை அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியாக உருவாக்கவில்லை. ஆனால் பாவங்கள் செய்யக்கூடிய பலகீனமான மனிதர்களை மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய பிரதிநிதியாக குர்ஆனிலே அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். இறைவனின் பிரதிநிதிகள். இதற்கு காரணம் என்ன? ஜின்னுகளிடத்தில் உடல் ஆற்றல் இருக்கலாம், பலம் இருக்கலாம். மலக்குமார்களிடத்தில் பாவமே செய்யாத தன்மை இருக்கலாம். மனிதர்களை பொறுத்தவரையில் பாவங்கள் செய்தாலும் உடல் ஆற்றலிலே பலவீனமானவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவு சிந்தனை என்பதை அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டுமே தந்திருக்கிறார். மலக்குமார்களுக்கு பகுத்தறிவு கிடையாது.
காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ் எதை அவர்களுக்கென்று உருவாக்கி இருக்கிறானோ அதை மட்டுமே அவர்கள் செயல்படுத்துவார்கள். சொந்தமாக அவர்கள் எதையும் சிந்தனை செய்து எதையும் அவர்களால் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் மனிதர்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் நினைத்தால் பாவமும் செய்யலாம், நன்மையும் செய்யலாம். இது பாவமானது, இது நன்மையானது என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற அறிவையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். வஷம்சி சூராவிலே அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லுவான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும், அந்த ஆத்மாவிற்கு பாவம் செய்யக்கூடியதையும் நன்மை செய்யக்கூடியதையும் நாம் சிந்தனையிலே ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ரெண்டு சிந்தனையையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் எது தவறு எது நல்லது என்று பிரித்தறிகின்ற ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். பிரித்தறிகின்ற அந்த சிந்தனை ஆற்றல் உடையவர்களுக்கு மட்டும்தான் எல்லா கடமைகளும் நிபந்தனைகளும். அது இல்லாதவர்களுக்கு எந்த கடமையும் கிடையாது. அதனால் தான் குழந்தைகளுக்கு தொழுகை கடமை இல்லை, கட்டாயம் இல்லை. பருவ வயதை அடையும் வரை குழந்தைகளுக்கு தொழுகை கடமையா கட்டாயமா கிடையாது. 7 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழச் சொல்லி ஏவச் சொல்கிறார்கள். 10 வயதில் தொழாவிட்டால் பிள்ளைகளை அடிக்கச் சொல்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு? 10 வயசுல தொழுகை கடமையா? இல்லை. இன்னும் ஒரு 4-5 வயதிலே கடமை ஆகிவிடும். அப்பொழுது ஏவ முடியாது, அடிக்க முடியாது. அதற்கு முன்பதாகவே அவர்களை பழக்க வேண்டும், தொழச் சொல்லி ஏவ வேண்டும். 7 வயதிலிருந்து 3 ஆண்டு காலம் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். 10வது வயதிலே தொழாவிட்டால் தந்தையாரோ தாயாரோ வீட்டில் உள்ளவர்களோ நம்மை அடிப்பார்கள் என்ற பயம் வர வேண்டும். பயத்திலே 2-3 ஆண்டுகள் தொழ ஆரம்பிப்பார்கள். பிறகு அவர் பருவ வயதை அடைந்து விட்டால் இனி அவரை யாரும் வற்புறுத்த தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பதே கிடையாது. யாரையாவது நம்ம நிர்பந்திக்க முடியுமா? நீ தொழுதுதான் ஆகணும், நோன்பு வச்சு தான் ஆகணும், நிர்பந்திப்பது கிடையாது, நிர்பந்திக்க கூடாது. காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சொல்கிறான், கத் தபையன ருஷ்து மினல் கய்யி. வழிகேடு எது நேர்வழி எது என்பது தெளிவாக ஆகிவிட்டது. தெளிவாக சொல்லப்படாவிட்டால் ஒரு மனிதனை நாம் நிர்பந்திக்கலாம். ஒரு ஊருக்கு போகின்ற பாதை, 2 பாதை இருக்கிறது. ஒருவருக்கு 2 பாதையை பற்றியும் தெரியாது. நாம் அவரை நிர்பந்திக்கலாம், இந்த பாதையில் போங்க, இன்னொரு பாதையில் போகாதீங்க, அது நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும், மோசமான பாம்பு போன்ற ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும், வனவிலங்குகள் இருக்கும், உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, கொள்ளையர்கள் இருப்பார்கள், இதிலெல்லாம் நீங்கள் போகணும் இதை நாம் வற்புறுத்தலாம். அவருக்கு 2 பாதையுமே அத்துப்படி தெளிவாக தெரியும். அவற்றை போய் நாம் வற்புறுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அவர் தனக்கு எது சரி என்பதை அவர் சிந்தித்து தீர்மானிப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் 1 நிமிட சிந்தனை தான் அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது. நல்லோர்கள் நாதாக்கள் 1 நிமிட சிந்தனை அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் தலைகீழாக மாற்றினான். நாமும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கின்ற அறிவை நாம் நல்ல விஷயங்களிலே படித்து நாம் சிந்தனைக்குரியதாக நம்முடைய சிந்தனைகளை கூர்ந்திட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இன்றைய மனித உலகத்தில் சிந்தனை என்பது முடக்கப்பட்டு இருக்கிறது. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை நம்முடைய சிந்தனைகள் திட்டமிட்டு இலுமினாட்டிகளின் மூலமாக முடக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்க தொடங்கிவிட்டால் நல்ல பல விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். நல்ல பல விஷயங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டால் நாம் நல்லவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி ஆகக்கூடாது. நீங்கள் சிந்திக்கக்கூடாது, அதே வழிகேட்டிலேயே இருக்க வேண்டும் என்பது ஒரு நம் மீது கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல பல புத்தகங்கள் படிக்கின்றவர்கள் இப்பொழுது குறைவு. வாசிப்புத்திறன் குறைந்து விட்டது. உலக செய்திகளை தேடி பார்த்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் சிந்திக்கக்கூடியவர்கள் ரொம்பவும் குறைவு.
காரணம் என்ன? எப்படி ஒரு பயிர் கவனிக்கப்பட்டால், தண்ணீர் ஊற்றப்பட்டால், களை எடுக்கப்பட்டால், அதற்கு உரம் ஊட்டப்பட்டால் அது செழித்து வளருமோ? இதில் எதுவுமே செய்யாவிட்டால், தண்ணீர் ஊற்றவில்லை, களை எடுக்கப்படவில்லை, உரம் ஊட்டப்படவில்லை என்று சொன்னால் அந்த பயிர் வீணாகிவிடும். இதே போன்றுதான் மனிதனுடைய சிந்தனை என்பது. அது நல்ல பல விஷயங்கள் படிக்க வேண்டும், மனதிலே அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தனை செய்தவர்கள் தான் வரலாற்றிலே வெற்றியின் படிக்கட்டுகளை தொட்டிருக்கிறார்கள், சிகரத்தை எட்டி பிடித்திருக்கிறார். நபிமார்கள் எப்படியெல்லாம் சிந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் நபியாக ஆகவில்லை அவர்கள். ஆனால் தான் வாழ்ந்து எந்த சமுதாயத்திற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சமுதாய மக்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், கொண்டிருக்கின்ற கொள்கைகள் அது தவறு என்று தெரிகிறது. ஆனால் சரி எது என்று தெரியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் கொண்டிருக்கின்ற இறை கொள்கை தவறானது, அவர்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் தவறானது என்பதை புரிந்திருக்கிறார். சரியானது எது என்று தெரியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவர் எப்படி சிந்தித்தார்? வானத்தை பார்க்கிறார். பலம்மா ரஅல் கமர பாஸிகன் قال هذا ربي. இரவிலே சந்திரனை பார்க்கிறார். பார்த்தவர் இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்று நினைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான், பலம்மா ரஅல் கமர பாஸிகன், ஒளி மிகுந்ததாக சந்திரனை பார்த்த பொழுது அவர் சொல்கிறார், قال هذا ربي, இது என்னுடைய இறைவனாக இருக்கும் என்று சொல்கிறார். காலையிலே அது மறைந்து விட்டது. பலம்மா அவல, அது மறைந்து விட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவர்களை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். சூரியனை பார்க்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா ரஅஷம்ஸ பாஸிகத்தன் قال هذا ربي هذا أكبر. சூரியனை பார்க்கிறார். அதை பார்த்து இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ, இது அதைவிட பெரியதாக இருக்கிறதே, இது பெரியதாக இருக்கிறது, இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று சொல்கிறார். பலம்மா பலன், அதுவும் மாலை வேளைகளில் மறைகிறது அல்லவா, அவர் சொல்கிறார், இதெல்லாம் படைத்த ஒருவன் தான் ரப்பாக இருக்க முடியும். படைப்பினங்களை சிந்தித்து பார்க்கிறார்கள், அதில் உள்ள பலகீனத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படியானால் இதையெல்லாம் படைத்த ஒருவன் இருப்பான் அல்லவா, அவன் என்னுடைய ரப்பு என்கிற தீர்மானத்திற்கு வருகிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கொஞ்ச நாளிலேயே அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்குகிறான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு நிமிட சிந்தனை தான் அவர்களை சமுதாயத்தில் ஒப்பற்றவர்களாக, ஒரு மாபெரும் தலைவராக அல்லாஹ் அவர்களை உயர்த்தி காட்டுகிறார். நாம் வரலாற்றிலே படித்திருப்போம், ஐன்ஸ்டீன் ஒரு மரத்திற்கு கீழே படுத்திருந்தார். ஒரு பழம் மரத்திலிருந்து கீழே விழுகிறது. விழுந்தவர் விழுந்தவுடனே அந்த பழத்தை எடுத்து பார்க்கிறார். இந்த மரத்திலிருந்து ஏன் கீழ் நோக்கி விழுகிறது என்று சிந்திக்கிறார். புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறார். ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கிறார். இது ஏன் மேல் நோக்கி செல்லாமல், மரத்தில் இருந்த பழம் மேல் நோக்கி செல்லாமல் ஏன் கீழ் நோக்கி வருகிறது? அப்படியானால் பூமிக்கு மேலே இருக்கின்ற பொருட்களை தன் பக்கம் ஈர்க்கின்ற புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அது குறிப்பிட்ட தூரம்தான். வான்வெளியில், விண்வெளியில் கொஞ்ச தூரம் தாண்டியவுடன் புவி ஈர்ப்பு சக்தி இல்லாமல் போய்விடும். விண்வெளி வீரர்களுக்கு அதற்குத்தான் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்கள் செல்லுகின்ற தூரத்தில் புவி ஈர்ப்பு சக்தி என்பது இருக்காது. இப்போ நாம் ஒரு கையில் டீயை கீழே ஊற்றுனா கீழே கொட்டிடுவோம். விண்வெளியில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே டீயை ஊற்றினா கீழே கொட்டாது, அது அப்படியே மிதக்கும். இப்படி அவர்களுக்கு பயிற்சி தரப்படுகிறது. ஒரு நிமிட சிந்தனை அறிவியலில் எப்படி வரலாற்று புரட்சிகளை எல்லாம் ஏற்படுத்தியதோ அதே போன்று ஆன்மீகத்திலும் ரொம்ப பெரிய புரட்சிகளை இந்த ஒரு நிமிட சிந்தனை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார். சிந்திப்பதற்கு தான் அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். அந்த சிந்தனை இல்லாத குழந்தைகளின் மீது மார்க்கத்தின் எந்த கடமையும் இல்லை. அதே போன்று தன் சுயநினைவை இழந்திருக்கக்கூடிய, சரியான சிந்தனை இல்லாத
மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தொழுகை நோன்பு கடமை இல்லை. அதே போன்று மயக்கமாக இருக்கக்கூடிய, தொடர்ந்து கோமாவிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் சிந்திக்கும் திறனற்றவர்கள். சிந்தனையோடு தான் அவர்கள் வணக்க வழிபாடுகளை, சுய சிந்தனையோடு தான் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் எதிர்பார்க்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டாவது வரலாறு, நபிமார்களில் எப்படியெல்லாம் அவர்கள் சிந்தித்தார்கள், அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொண்டார்கள் என்கிற வரலாறை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். ஹஜ்ரத் சய்யிதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸினுடைய தலை சிறந்த நிர்வாகி, 11 நிர்வாக பெருமக்களை ஒன்று சேர்த்து அரிய பல சாதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூட்டப்பட்ட அறையில அவர்களுடைய உறவுக்கார பெண்மணி தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரு கன்னி பெண். பெரிய தந்தையாக இருக்கின்ற காரணத்தினால், பெரியம்மாவின் கணவர் பெரிய தந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மட்டும்தான் அந்த அறையை திறக்க முடியும், உணவு கொண்டு போய் தர முடியும். அந்த அறையின் சாவி அவர்களிடத்தில் இருக்கிறது. அவரை தவிர வேறு யாரும் அந்த அறைக்குள் செல்ல முடியாது. ஆனால் எப்பொழுது உணவு கொண்டு சென்றாலும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே உணவு இருக்கிறது. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. அல்லாஹ் சொல்கிறான், இது போன்ற மிஹ்ராபுக்கு மேலே உள்ள பகுதியில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கிய அந்த அறை இருக்கிறது. இப்பொழுதும் பைத்துல் முகத்தஸிற்கு செல்லக்கூடியவர்கள் இந்த அறையை பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், குல்லமா தஹல அலைஹா, மரியமிடத்தில் அவர்கள் இருக்கின்ற அந்த மெஹராபிடத்தில் போகும் பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே ஏற்கனவே உணவு இருக்கிறது, அதை பார்க்கிறார். அந்த பெண்ணிடத்திலும் விசாரிக்கிறார், அன்னாலக்கி ஹாதா, உனக்கு இது எங்கிருந்து கிடைக்கிறது? இந்த அறையை திறப்பதாக இருந்தால் என்னை தவிர வேறு யாராலும் திறக்க முடியாது. இந்த உணவை கொண்டு வருவதாக இருந்தால், ஒரு தண்ணீரை கொண்டு வருவதாக இருந்தால் என்னை தவிர வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் வரும்பொழுதெல்லாம் ஏற்கனவே உணவு இருக்கிறதே, பழங்கள் இருக்கிறதே, அதுவும் அந்த காலத்தில் கிடைக்காத பழங்கள், சீசனில் அந்த பருவகாலத்தில் கிடைக்காத ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடிய பழங்கள் இங்கே இருக்கிறதே, யார் கொண்டு வந்து தருகிறார், எப்படி கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள். ஒரு தலை சிறந்த நிர்வாகி, அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். தன்னை தவிர வேறு யாராலும் உணவு கொண்டு வர முடியாது, தன்னை நம்பி அந்த பெண்ணை ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உணவு எப்படி கிடைக்கிறது என்று விசாரிக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ மின் இந்தில்லாஹ், காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது மனிதர்கள் எனக்கு தரவில்லை, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு நேரடியாக கிடைக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார். இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு எதிர்பாராத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் தருவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் தான். இது அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கிடைக்கிறது. அல்லாஹ் ஒருவருக்கு தர வேண்டும் என்று நாடிவிட்டால் அவர் எதிர்பார்க்கின்ற வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு எதிர்பார்க்காத வழியில் கூட அல்லாஹ்வால் தர முடியும் என்கிற இந்த சிந்தனை, நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டேன், தலைமுடி தாடியெல்லாம் வெளுத்து போய்விட்டேன், இனிமேல் அவருக்கு குழந்தை பிறக்கும் என்பது மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட இந்த வயதான மனிதரின் உள்ளத்தை இந்த வார்த்தைகள் சில சிந்தனைகளை உருவாக்குகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள், மருத்துவ உலகம் நம்மை கைவிட்டு இருக்கலாம், இயற்கையின் அடையாளம் இனிமேல் உனக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று என்னை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாடினால் பூட்டப்பட்ட அறைக்குள் யாருடைய உதவியும் இல்லாமல் அல்லாஹ் நினைத்தால் அந்த காலத்தில் பருவகாலத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத பழங்களை கொண்டு வந்து தர முடியும் என்று சொன்னால், பருவத்தை இழந்துவிட்ட எனக்கு, வாய்ப்புகள் அற்றுப்போன எனக்கு அல்லாஹ் நினைத்தால் ஏன் குழந்தையை தர முடியாது என்கிற அந்த சிந்தனையை தூண்டிவிட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே அந்த சிந்தனை தூண்டியது. இந்த ஒரு நிமிட சிந்தனை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அல்லாஹ் அதை இப்படி சொல்லுவான்,
எந்த சிந்தனை, எந்த நல்ல சிந்தனை எந்த இடத்தில் ஏற்பட்டதோ அங்கேயே துஆ செய்தார். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. இறைவா, பூட்டப்பட்ட அறைக்குள் யாருடைய துணையும் இல்லாமல் நீ உணவை தர முடியும் என்று சொன்னால், வயதான காலத்திலும் ஒட்டுமொத்த மருத்துவம், விஞ்ஞான உலகமும் இயற்கையும் புறக்கணிக்கப்பட்ட நான், எனக்கு ஒன்னால் ஏன் குழந்தையை தர முடியாது? ஹபிலி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. எனக்கு நல்ல சந்ததிகளை, நல்ல சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்வதை எப்படி கேட்கிறார்? சய்யிதன் வ ஹசூரன் வ நபியம் மினஸ் சாலிஹீன். அவர் எதிர்காலத்தில் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்க வேண்டும். சுயநல வாழ்க்கையை, என்னுடைய வருமானம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் என்று சுயநலத்தோடு வாழக்கூடியவனாக இல்லாமல் பொதுமக்களை வழிநடத்துவது, பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடியது என்ற தலைவனாக வர வேண்டும். ஓ நபியன், அவரும் நபியாக வர வேண்டும். ஓ ஹசூரன், சுய ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். மின சாலிஹீன், நல்லடியாராக இருக்க வேண்டும். இத்தனை குணங்கள் உள்ள நல்ல சந்ததியை எனக்கு நீ தர வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் குழந்தை இருக்கிறது என்று நற்செய்தி சொன்னான் என்பது மட்டுமல்ல, பிறக்கின்ற குழந்தைக்கு அல்லாஹ் பெயரையும் சூட்டினான், குழந்தையை உருவாவதற்கு முன்னால். குர்ஆன் சொல்கிறது. ஒரு நிமிட சிந்தனை எவ்வளவு பெரிய சாதனையை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அந்த ஆன்மீக உலகத்தில். குர்ஆன் சொல்லுது, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று சந்தோஷமான செய்தியை சொல்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம், நானே பெயர் வைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இஸ்முஹு யஹ்யா, அதனுடைய பெயர் யஹ்யா. இன்னொரு செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான், நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது நல்ல பெயராக, அர்த்தம் நிறைந்த பெயராக, அதே நேரத்தில் இதுவரைக்கும் இல்லாத பெயராக. சில பேர் இதில் ரெண்டாவது விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, இதுவரைக்கும் இல்லாத பேராக இருக்கணும், அர்த்தத்தை பற்றி பார்க்கறது இல்லை. வெப்சைட்டுகளில் பார்க்குறாங்க. ஆனால் வெப்சைட்டுங்கிறது அது பலருடைய கைகளிலே இருக்கிறது. இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுடைய கையிலும் இருக்கிறது. அவங்க அதாவது சரியான ஐடிகளில், நேரடியான ஐடிகளில் வராமல் மறைமுகமான இஸ்லாமிய பெயர் கொண்ட ஐடிகளிலே உள்ள தங்களுடைய நச்சுக்கருத்துக்களை எல்லாம் புகுத்துவார்கள். அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக இதுவரைக்கும் வைக்கப்படாத பெயராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் அல்லவா? அல்லாஹ் அந்த ஆசையை நிறைவேற்றுகிறான். குழந்தை கிடைத்தால் போதுமானது என்று நினைத்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குழந்தையும் உண்டு, ஆண் குழந்தையும் உண்டு, அதனுடைய பெயர் யஹ்யா. அது மட்டுமல்ல, லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, இதுவரை அது எங்கேயும் கேள்விப்படாத பெயர் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிந்திக்கிறார்கள், ஆழ்ந்து சிந்தனை செய்கிறார்கள், அல்லாஹ்வின் வல்லமையை புரிந்து கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல, அதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறது, ஈமான் பலப்படுகிறது, தவக்குல் இன்னும் அதிகமாகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். துஆ செய்ததின் பலனாக அல்லாஹ் ஒரு குழந்தையை தருகிறான். அந்த குழந்தை எதிர்காலத்தில் நபியாக மாறினார் மட்டுமல்ல, சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராகவும் வாழ்ந்தார் என்கிற வரலாறை குர்ஆன் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கலாம், எத்தனையோ நல்ல பல காரியங்கள் நடக்கலாம். ஒரு வயதான மனிதர் பகதாதினுடைய வீதிகளிலே நடந்து செல்கிறார். அவருக்கு யாரும் உணவளிக்கவில்லை. மாலை நேரம் வரப்போகிறது. மயங்கி விழப்போகின்ற ஒரு தருணம். அந்த நேரத்தில் அவர் ஒரு மரத்தடி நிழலிலே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே இன்னொரு மனிதர், ஒரு காட்சி, இன்னொரு மனிதர் ஏற்கனவே மதிய வேளை சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் அவர் திணறிக் கொண்டிருக்கிறார். இதை பசியோடு மயங்க போகின்ற இந்த மனிதர் பார்க்கிறார். சரியாக செரிமானம் ஆகாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் வாந்தி எடுக்கிறார். வாந்தி எடுத்து முடித்து அதை மறக்கலாம் என்று மண்ணை அள்ளுகின்ற பொழுது ஒரு நாய் ஓடி வந்து அந்த வாந்தியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது.
இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த இந்த வயதான ஏழை அவர் சிரிக்கிறார். அவரை பார்த்து பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், இதில் என்ன சிரிக்க இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அவருக்கு உணவை கொடுத்தான். ஆனால் அந்த உணவை அல்லாஹ் நினைத்தால் செரிமானமாக்க வைத்திருக்கலாம். ஆனால் செரிமானம் ஆகாமல் அதை அவருடைய உடலிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கி மீண்டும் அந்த நாய்க்கு அதை உணவாக அல்லாஹ் மாற்றுகிறான். அதுவரை அந்த நாய்க்கு எதுவும் கிடைக்காமலும் அல்லாஹ் தாமதப்படுத்தி வைக்கிறான். இவ்வளவு விளையாட்டுகளை செய்யக்கூடிய இறைவன் என் விஷயத்தில் மட்டும் கைவிட்டு விடுவானா என்ன என்று நினைத்து நான் சிரிக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஒரு சாதாரண காட்சி. ஒரு மனிதரின் சிந்தனையில் அல்லாஹ் ராசிக்கானவன், ரிசுக்கு வழங்குவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த வகையிலும் அல்லாஹ் ரிசுக்கு வழங்குவான் என்கிற உயர்ந்த சிந்தனையை அவருடைய மனதிலே கொண்டு வருகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முன்னொரு காலத்தில், முந்தையவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர், நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறேன் ஜகாத்தினுடைய பாடங்களில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கும் தெரியாமல் ஜகாத் வழங்க வேண்டும். காரணம், எல்லோரும் பார்க்க நாம் ஜகாத் கொடுத்தால் வாங்குகின்றவரும் அவமானப்படுவார், கொடுக்கின்றவருக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த இஹ்லாஸான எண்ணம் போய்விடும், பேர் புகழுக்காக வேண்டி என்பது வந்துவிடும். எனவே வலக்கரம் கொடுக்கின்ற தர்மத்தை இடக்கரம் அறியாமல் யார் கொடுக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் போன்ற தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இரவு நேரத்தில் ஊர் அடங்கியதற்கு பிறகு ஒரு பெரும் தொகையை கையில் எடுத்துக்கொண்டு இரவு நேரம் யாராவது எதிர்ப்படுகின்றவரிடத்தில் கையிலே கொடுத்து விடலாம் என்று நினைத்து இருட்டிலே எதிரிலே வரக்கூடியவர் யார் என்று தெரியாத நிலையில் அவர் கையிலே ஜகாத்தை கொடுத்து விடுகிறார். காலையில் ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், நேற்றைய இரவு ஒரு பெரிய தொகை ஜகாத்தாக ஒரு திருடனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, யாரோ கொடுத்தவர் யார் என்று தெரியவில்லை. இந்த சம்பவம் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. இவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். நாம் பகலிலே கொடுத்தால், பகிரங்கமாக கொடுத்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்பது இல்லாமல் போய்விடுமே, இஹ்லாஸாக இருக்க வேண்டுமே, யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவிலே கொடுத்தோம். ஆனால் அது ஒரு திருடனுக்காக போய் சேர்ந்து விட்டது என்று வருத்தப்படுகிறார். மறுநாள் இரவு இனி ஒரு பெண்ணுக்கு தரலாம் என்று நினைத்து அவர் எதிரிலே வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய கையிலே கொடுக்கிறார். காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சொல்கிறார்கள். காலையிலே மக்கள் பேசுகிறார்கள், நேற்றைய தினம் ஒரு விபச்சார பெண்ணுக்கு, விபச்சாரம் செய்யக்கூடிய தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஒருவர் ஒரு பெரும் தொகையை ஜகாத்தாக கொடுத்திருக்கிறார் என்று பேசப்பட்டது. ரொம்ப வருத்தப்படுகிறார். தெருவிலே திரிந்தவர்களை கொடுத்தால்தான் இப்படி ஆகிவிடுகிறது. பள்ளிவாசலுக்கு சென்று இரவு நேரத்தில் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், அவருடைய பக்கத்தில் ஜக்காத்தை வைத்து விட்டு வந்து விடுகிறார். காலையில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், அவர் ஒரு பெரும் பணக்காரர், வாங்கியவர் ஏழை அல்ல, ஒரு பெரிய பணக்காரர், ஆனால் கஞ்சத்தனம் மிகுந்தவர். அவருக்கு இரவிலே ஜகாத் வழங்கப்பட்டது. 3 நாட்கள் 3 தவறான நபர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதே நம்முடைய பணம் என்று நினைத்து கவலைப்படுகிறார். ஆனால் பெற்றவர்களுடைய மனதில் அல்லாஹ் நல்ல சிந்தனையை உருவாக்குகிறான். வரலாறு சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கையிலே இந்த திருடன் முதல் நாள் ஒரு பெரும் தொகையை அவர் கையிலே கிடைத்தவுடனே அவர் சிந்திக்கிறார், ஒரு கொஞ்சம் பணம் கிடைக்க வேண்டுமானால் எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில், பயத்திற்கு மத்தியில் நாம் போராடி திருடுகிறோம், மாட்டிவிடக்கூடாது என்று நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பெரும் தொகையை அல்லாஹ் நம்முடைய கையிலே தருகிறார் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஏன் திருட வேண்டும்? ஒழுங்கான பாதையில் நாம் முயற்சி செய்தால் அல்லாஹ் தரமாட்டானா என்ற சிந்தனையை அல்லாஹ் அவருடைய மனதிலே தருகிறான். அந்த இரவிலிருந்து அந்த திருடர் நல்லவராக மாறிவிடுகிறார். அதற்கு கொடுத்தவருடைய நியத்தும் ஒரு காரணம் என்றாலும் கூட வாங்கியவருடைய அந்த நிமிட சிந்தனை அவர் வாழ்வில் ஒரு நல்லதொரு நிலைமையை மாற்றிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
விபச்சார பெண்மணியும் கிடைக்கின்ற அற்ப பணத்திற்காக வேண்டி உடலை விற்று கேவலமான இந்த வாழ்க்கை வாழுகின்ற நமக்கு எந்த சிரமமும் படாமல் எந்த அவமானமும் இல்லாமல் நம்மை தேடி வந்து அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை தருகிறான் என்றால் இனி இந்த ஹராமான பாதையை விட்டு நாம் விலக வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு நல்ல பெண்மணியாக மாறிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் அவளுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நிமிட சிந்தனை விபச்சார பெண்ணாக அல்லாஹ்வின் கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவளாக இருந்தவள் அந்த நிமிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்றவளாக நல்லவளாக மாறிவிடுகிறாள். தவறுகள் செய்வது மனித வாழ்வின் இயல்பு. ஆனால் திருந்தியவர்களை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்களை குத்தி காட்டுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. சில சினிமா நடிகைகள் சமீபத்தில் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பீர்கள். சில சினிமா நடிகைகள் தவறான படங்களை நடித்தவர்கள் மட்டுமல்ல, சினிமாவிலேயே 24 மணி நேரமும் புரண்டு கொண்டிருந்தவர்கள் திடீரென்று தான் திருந்து விட்டதாக அறிவிக்கிறார்கள். உம்ராவிற்கு போகிறார்கள், ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். இந்த காட்சி அதையெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்கிறார்கள். ஆனால் கீழே நம்முடைய சமுதாய மக்கள் அவர்களை பற்றி ரொம்ப கேவலமான வர்ணனைகள், கமெண்ட்ஸ். மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்வது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. அவன் திருந்துவிட்டால் அவனை குத்தி காட்டுவதற்கு யாருக்கும் எந்த நேரத்திலும் அனுமதி இல்லை. நமக்கு அதை சொல்லி காட்டுவதற்கு எந்த அதிகாரமும் மார்க்கம் தரவில்லை. அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமே நம் மீது கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி தானாக வந்து சரண்டர் ஆகிறார். யாருமே எந்த சாட்சியும் இல்லை, தானாக வந்து சரண்டர் ஆகிறார். ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஃபாகிம் அலையல் ஹத்த, எனக்கு விபச்சாரத்திற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். சொந்தமாகவே வாக்குமூலம் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். 2வது முறை சொல்கிறார்கள், முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். 3வது முறை இந்த பெண் சொல்கிறார். சொந்த வாக்குமூலம், பாவம் செய்து விட்டதாக ஒருவர் சொந்தமாக வாக்குமூலம் கொடுத்தால் 3 முறை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்து, சரி குழந்தை இருக்கிறதா என்று கொஞ்ச நாள் பார்த்துவிட்டு வாருங்கள் அனுப்புகிறார்கள். தகப்பனாரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுக்கு எப்பொழுதும் போல் நல்ல உணவு தர வேண்டும். ஏன்னா பாவம் செய்தது என்பது இயற்கை. அவள் நினைத்திருந்தால் அதை மறைத்திருக்கலாம். பூட்டிய அறையில் யாரும் பார்க்காத நேரத்தில் செய்திருக்கிறாள். தானாக முன் வந்து சரண்டராகி தன் வாக்குமூலம் கொடுத்து 1 முறை அல்ல 3 முறை கொடுத்து எனக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் பரிசுத்தமானவளாக வஃபாத்தாக வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனை தான் பெருமானார் மதிக்கிறார்கள். நல்ல ஆடை தர வேண்டும், நல்ல உணவு தர வேண்டும், காற்றோட்டமான இடத்தில் அவளை தங்க வைக்க வேண்டும். குடும்பத்துக்கே கேவலத்தை உண்டு பண்ணிட்டா. எனவே அந்த பெண்ணுக்கு உணவு தருவதில்லை என்று ஒதுங்கிவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறார்கள்? நினைத்திருந்தால் அவள் மறைத்திருக்கலாம், மனிதர்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் தானாக முன் வந்து இறை தண்டனைக்கு நாளைக்கு மறுமையிலே நாம் கேவலப்படக்கூடாது, இந்த உலகத்தில் கேவலப்பட்டால் பரவாயில்லை என்று நினைத்து தானாக முன் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அந்த நேர சிந்தனை அவர்களை எப்படி உயர்வாக மாற்றியிருக்கிறது என்பதை பாருங்கள். சில நாட்கள் கழித்து வீட்டில் உள்ளவர் சொன்னார்கள், குழந்தை உருவாகி இருக்கிறது, பரவாயில்லை, குழந்தை பெற்றெடுக்கட்டும். குழந்தை பெற்றெடுத்து கையில் குழந்தையோடு திரும்பவும் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பால் கொடுத்து விட்டு வாருங்கள், பால் குடி மறக்கடித்து விட்டு வாருங்கள். இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? தாய்ப்பால் என்பது ரொம்ப முக்கியமானதல்லவா? தண்டனையை நிறைவேற்றுகின்றதற்கு அவகாசம் இருக்கிறது. பால் குடி மறக்கடிக்கட்டும். சாதாரணமாக பால் கொடுக்கின்ற தாய்மார்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் தனி அறை இருக்கிறது, அதையே சமூகம் கொண்டாடுகிறது. ஆனால் பால் கொடுக்கின்ற தாயாராக இருக்கின்ற காரணத்தினால் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தாலும் அந்த தண்டனையே நிறுத்தி வைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மனிதாபிமானத்தில் நிறைந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆண்டுகள் அந்த பிள்ளை பால்குடி மறந்ததற்கு பிறகு நீங்கள் தண்டனையை நிறைவேற்றலாம். பால்குடி மறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய கையிலே ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்து
அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த பிள்ளையையும் அழைத்து கொண்டு இந்த தாயார் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் பாருங்கள், பால்குடி மறந்து விட்டான், வேறு உணவையும் சாப்பிட ஆரம்பித்து விட்டான், எனக்கு தண்டனையை தாருங்கள். இப்பொழுது யோசித்து பாருங்கள், குழந்தை பிறந்தவுடன் ஒரு தாயாருக்கு குழந்தையின் நினைவலைகள், குழந்தையை விட்டு பிரிவது லேசாக இருக்கும். எத்தனையோ பேர் தத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் இந்த மழலை முகத்தை பார்த்து, அது சிரிக்கின்ற சிரிப்பை பார்த்து விட்டு, அது அழுகின்ற குரலை கேட்டு, அதன் முகத்தை பார்த்து உள்ளத்தை பறிகொடுத்த பின்னாலும் அந்த பெண்மணி பரவாயில்லை, இந்த பிள்ளையை பிரிந்தாலும் நான் பரவாயில்லை, ஆனால் நான் பரிசுத்தமானவளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த பண்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி தள்ளி போடுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இந்த பெண்ணுக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். மதீனாவின் எல்லை பகுதிக்கு கொண்டு சென்று கல்லால் அடித்து அந்த பெண் கொல்லப்படுகிறார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. கல் எரிகின்ற பொழுது அந்த பெண்ணிடமிருந்து சிதறிய இரத்த துளிகள் ஒரு சஹாபியின் மேல் படுகிறது. அவர் வந்து நபியிடத்தில் சொல்லுகிறார், அவர் சீ என்று சொல்லுகிறார். இந்த இரத்தம் பட்டவுடனே தவறான ஒரு பெண்ணுக்கு, நடத்தை கெட்ட ஒரு பெண்ணுடைய உடலில் இருந்து இரத்தம் நம்ம மேல படுதா சீ என்று அருவருப்பாக சொல்கிறார். இதை நபியிடத்தில் சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள். நபி அவரை கூப்பிட்டார்கள். சொன்னியா? ஆமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது அந்த குற்றத்தை ஒற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனையை பெறுவதற்கு தயாராக வந்து நின்று முதல் கல் எப்பொழுது அந்த பெண்ணின் மீது எரியப்பட்டதோ அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான். அவர்கள் எவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கிறார்கள் தெரியுமா? நபி சொன்னார்கள், அவள் எவ்வளவு பெரிய தௌபாவை அல்லாஹ்விடம் பெற்றிருக்கிறாள் தெரியுமா? அவர்கள் பெற்ற தௌபாவை, பாவ மன்னிப்பை மதீனாவாசிகள் அத்தனை பேருக்கும் பங்கு வைத்து கொடுத்தாலும் அவசியம் எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். அந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். லவ் குஸ்ஸிமத் தௌபத்துஹா அலா அஹ்லி மதீனத்தி லவஸிஅத்ஹா அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த மதீனாவாசிகளுக்கும் அந்த பெண்ணுடைய தௌபாவை பிரித்து கொடுத்தால் எல்லோருக்கும் தாராளமாக போதும். அப்படிப்பட்ட உயர்ந்த பெண்மணியின் உடலில் இருந்து இரத்தம் உன் மீது பட்டதையா நீ அருவருப்பாக நினைத்தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சிந்தனையை உருவாக்கி கொண்டு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்தந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் ஈமானை பலப்படுத்த வேண்டும், இறை நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும், மனிதர்களின் மீது மதிப்பை உயர்த்த வேண்டும். அதனால்தான் மார்க்கம் சொல்லும், பாவங்களை வெறுக்கலாம், பாவிகளை வெறுக்கக்கூடாது. ஒரு மனிதரை வெறுக்கிறோம் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கின்ற பாவங்களின் காரணத்தினால் அவரை நாம் வெறுக்கிறோம். அவரை தனிப்பட்ட முறையில் எந்த நேரத்திலும் அவமானப்படுத்துவதற்கோ ஒதுக்குவதற்கோ கௌரவ குறைச்சலாக நடத்துவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உயர்ந்த சிந்தனைகளை தருகின்ற புத்தகங்களை, வரலாற்று நூல்களை, குர்ஆனை, ஹதீஸை, சட்டதிட்டங்களை படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை, அதன் மூலமாக உயர்வான சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து